வணக்கம். வணக்கம். வேகமா சொல்லாமே. சரி, இன்னைக்கு ஒரு கதையும் ஒரு சிந்தனை கேள்வியும். கதையை ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஒரு குருவிட்ட ஒரு சீடர் புதியதா சேர்றான். அப்படி சேரும்போது அவனுக்கு எப்படி இருக்கலாம், மனதுக்குள்ள ஒரு பயமும் பதட்டமும் தொடர்ந்து இருக்கு. அதனால எந்த வேலை செஞ்சாலும் அவனால முதல் முயற்சியிலே வெற்றி பெற முடியல. இதே மாதிரி தொடர்ந்து ஒரு 4-5 நாளா அவன் எந்த ஒரு செயலை செஞ்சாலும் ஒரு பயமும் பதட்டத்தோடயே அதை செஞ்சுட்டே இருக்கான். அதுல தோல்வியும் அடைகிறான். ஸோ இதை பார்த்துட்டே இருக்கிற குரு அந்த பையனை அழைச்சு பேசுறாங்க. அப்படி பேசும்போது ஒரு கதையை அந்த சீடருக்கு அந்த குரு சொல்றாரு. என்ன கதை அப்படின்னா, கிளி ஜோசியம் பார்ப்பாங்க இல்லையா, அப்ப என்ன செய்வாங்க, கிளியனுடைய ரெக்கையை வெட்டிட்டே இருப்பாங்க. அப்போ அது முதல்ல பிடிச்சு வளர்க்கும் போது பறக்க முயற்சி செய்யும். திரும்ப திரும்ப அந்த இறகெல்லாம் வெட்டினதுனால அதால பறக்க முடியாம இருக்கும். திரும்ப திரும்ப முயற்சி பண்ணாலும் அதால பறக்க முடியாது. அதுவே பழகிட்டு இதுக்கப்புறம் முயற்சி செஞ்சாலும் நம்மளால பறக்க முடியாது அப்படின்னு நினைச்சு திரும்ப திரும்ப முயற்சி செய்யறதே அது விட்டுரும். அதுக்கப்புறம் அதனுடைய இறக்கைகள்லாம் வளர்ந்ததுக்கு அப்புறமும் அதை வெளில விட்டா கூட அது பறக்காது. ஏன்னா அது பறக்க முயற்சிக்கிறதே கிடையாது. கிளி ஜோசியம் பார்க்கும்போது அந்த கதவை திறந்தா சீட்டை எடுத்து கொடுத்துட்டு திரும்ப உள்ள போய் உட்காந்துக்கும். அதுக்கு ரெக்கைகள் நன்கு வளர்ந்துருந்தாலும் கூட அது பறக்க முயற்சிக்காதனால அதால பறக்க முடியறதே இல்லை. ஸோ இந்த கதையை அந்த சீடர்கிட்ட சொல்லி, நம்ம எந்த ஒரு செயலை செஞ்சாலும் அதுல தோல்வி அடைஞ்சாலும் அதை பெருசுபடுத்தாம திரும்ப திரும்ப நம்ம முயற்சி செய்து கொண்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு அந்த சீடருக்கு அறிவுரை வழங்குறார். அந்த சீடரும் அதை நல்லா மனசுல வாங்கிட்டு தைரியத்தோட அடுத்தடுத்த செயலை முயற்சி செய்யறாரு. அப்படி முயற்சி செய்யும் போது முதல் முயற்சியிலே அவர் வெற்றியும் பெறாரு. ஸோ இந்த கதையை எதுக்காக உங்களுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில தேர்வுல மட்டும் இல்லாம வாழ்க்கையில நிறைய விஷயங்களை நம்ம செய்வோம். முதல் முயற்சியிலே தோல்வி அடைஞ்சாலும் திரும்ப திரும்ப அதை முயற்சிப்பதை விட்டு சோர்வடைஞ்சு அப்படியே உட்காந்துடாம திரும்ப திரும்ப விடாமுயற்சியோட நம்ம முயற்சி செஞ்சோம் அப்படின்னா கடைசியில் நமக்கு வெற்றி கண்டிப்பா கிடைக்கும். குறிப்பா 10ஆம் வகுப்பு மாணவர்கள் தொடர்ந்து விடாமுயற்சியோட முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா எல்லாரும் தேர்வுல வெற்றி பெற்று 100% தேர்ச்சியை இப்பள்ளிக்கு வழங்குவர். நன்றி. அடுத்தது